மகா, அம்மா பூஜாவெல்லாம் கூட்டிட்டு போய் சாப்பாடு போடுமா. அப்பா மா இருமா, சாப்பாடு எடுத்துட்டு வரேன். செல்வி வாமா. சண்முகம் ஐயா. சரி. இந்த செல்வி நம்மள இப்படி முட்டாளாக்கிட்டாளே. செல்வி, சொல்றோம்ல, கொஞ்சம் ஒதுக்குங்க. வேலு, வேலு எப்படிடா இருக்க? இருக்கேக்கா. மா, இது என்ன நல்ல விசாரிக்கிற இடமா? வழி விடுங்க. என்ன சார் இப்படி பேசுறீங்க? அவன் என் தம்பி. நாங்க எல்லாரும் ஒரே குடும்பம் சார். நாங்க பேசக்கூடாதா சார்? பாருங்கம்மா, இங்க ஏற்கனவே குத்து கொலை பஞ்சாயத்துன்னு போயிட்டு இருக்கு. இதுல நீங்க வரையா? நாங்க அதை சமாளிக்கிறதே போதும் போதும்னு போயிட்டு இருக்கு. நாங்களே அந்த டென்ஷன்ல இருக்கோம். இவருக்கு இங்க ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நாங்க தானே பதில் சொல்லணும். சார், அது எல்லாமே உங்களோட வேலை. சும்மா ஏதேதோ பேசி இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் காட்டுற வேலை வச்சுக்காதீங்க. இது ஒன்னும் போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது, கோர்ட். எங்க லாயரும் இங்கதான் இருக்காங்க. கேஸ் சம்பந்தமா இவர்கிட்ட என்ன வேணாலும் பேசிக்கிறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கு. மா, அதான் தீர்ப்பு வரப்போதுல, அப்புறம் என்னத்த நீங்க பேச போறீங்க? தீர்ப்பு வந்த உடனே நீங்க சாவகாசமா பேசுங்கம்மா. இப்ப வழிய விடுங்க. இங்க பாருங்க சார், இவர் என்னோட கிளைண்ட். இவர்கிட்ட எப்ப வேணாலும் நான் கேஸ் சம்பந்தமா பேசுறதுக்கு சட்டத்திலே இடம் இருக்கு. நீங்க நடந்துக்கிறது அநாகரிகம். தேவையில்லாம பிரச்சனை பண்ணாம அவரை அவங்க ஃபேமிலி கிட்ட பேச விடுங்க. ஆமா, வந்துட்டாங்க சட்டம் அது இதுன்னு. இந்த பாருங்கம்மா, ஒரு 2 நிமிஷத்துல பேசி முடிங்க, சீக்கிரம். வேலு, எப்படி இருக்கீங்க? பரவாயில்லைங்க. வேலு, நம்ம கிட்ட எல்லா ஆதாரமும் ஸ்ட்ராங்கா இருக்குடா. கண்டிப்பா இன்னைக்கு நமக்கு ஆதரவா தான் தீர்ப்பு வரப்போகுது. நீ தைரியமா இரு. என்னன்னு சொல்ற? ஆமா மாப்ள, ஒன்னும் பயப்படாதீங்க. இன்னைக்கு நமக்கு சாதகமா தான் தீர்ப்பு வரும். ஆமாண்டா வேலு, நீ தைரியமா இருடா. எப்படி இன்னைக்கு உனக்கு விடுதலை கிடைச்சிரும். நாம நம்ம வீட்டுக்கு போயிடலாம், சரியா? சரிக்கா. மா, நீ எதுக்குமா இங்க வந்த? வேலு, 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 இந்த பர்ற, உனக்கு இந்த கேஸ்ல இருந்து விடுதலை கிடைக்கணும்ன்றதை கேட்கணுங்கிறதுக்காக தான் நாங்க எல்லாரும் இங்க வந்திருக்கோம்டா. அதுக்காக அம்மா எல்லா சாமிக்கிட்டையும் வேண்டிட்டு வந்திருக்கேன்டா. வேண்டிட்டு வந்திருக்கேன். மா, போதுமா, வழிய விடுங்க. வேலு, கிளம்பா. எல்லாரும் ஓரமா போங்க. இருக்கேம்மா. போப்பா. வாங்க மாப்ள. வேலு, போ. வேல்முருகனை கூப்பிடுங்க. வேல்முருகன், வேல்முருகன், வேல்முருகன். எஸ், ப்ரொசீட். வணக்கம் மைலாட். இந்த வழக்கு சம்பந்தமாக ஏற்கனவே இருந்த ஆவணங்கள் அனைத்தும் இந்த கோர்ட்டில் சமர்ப்பிக்கப்பட்டு விட்டன. வேல்முருகன் என்ற இவர் சமூகத்தில் நல்ல அந்தஸ்துள்ள குடும்பத்தை சேர்ந்தவர் என்ற போர்வையில் இருந்து கொண்டு பல கொடூரமான செயல்களை பெண்களுக்கு எதிராக செய்து வந்திருக்கிறார். அதன்படிதான் நந்தினி என்ற பெண்ணையும் பாலியல் பலாத்காரம் செய்து கொடூரமாக கொலை செய்திருக்கிறார். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர்.
வேல்முருகன் தான் கொலை செஞ்சாருன்னு இவர் கூறுவது தவறு. வழக்கு நடந்து கொண்டிருக்கையில் இது போன்று பேசுவது சரியில்லை. மேலும் இவ்வழக்கை பொறுத்தவரை இனிமேல் தான் ஆரம்பமாக போவதாகவே நான் கருதுகிறேன். அது எப்படி என்று எதிர்தரப்பு லாயர் தான் அதை விளக்கணும். யுவர் ஆனர், நந்தினி என்ற பயிற்சி மருத்துவரை வேல்முருகன் கொலை செய்து விட்டதாக தான் இந்த வழக்கு. ஆனால் இந்நாள் வரையிலும் நந்தினியின் டெட் பாடி கிடைக்கவில்லை. நந்தினியின் டெட் பாடி என்று வேறு போலி டெட் பாடியை காண்பித்து கண்ணாமூச்சி ஆட்டமாடி இந்த வழக்கை திசை திருப்பி என் கட்சிக்காரர் வேல்முருகனை கொலைகாரர் என முத்திர குத்த பாக்குறாங்க. ஆகவே இந்த வழக்கின் அடிப்படையே தளர்ந்து விட்டது. எனவே என் நேரத்தை வீணடிக்காமல் ஒரு அப்பாவி நபரை போலி வழக்கில் மாட்ட வைத்து இன்னும் துன்புறுத்துவதை தயவு செய்து ஒரு முடிவுக்கு கொண்டு வாங்க யுவர் ஆனர். எதிர்த்தரப்பு வக்கீல் பேசுவது வேடிக்கையாக உள்ளது யுவர் ஆனர். வெறுமனே கையில் வைத்த மருதாணியை ஆதாரமாக காண்பித்து சொந்த பெற்றோர்களை தன் மகளுக்கு சடங்கு சம்பிரதாயம் அனைத்தையும் முடிச்சு டெட் பாடியும் தகனம் செஞ்சாச்சு. அந்த பொண்ணு கையில மருதாணி இல்ல, இது நந்தினி டெட் பாடியும் இல்லன்னு போன தடவை தப்பிச்சிட்டாங்க யுவர் ஆனர். ஆனால் இந்த முறை அதற்கு இடம் கொடுக்க கூடாது என தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். யுவர் ஆனர், எதிர்த்தரப்பு வக்கீல் பேசுவது போல் வெறுமனே மருதாணியை மட்டும் வைத்துக் கொண்டு ஆஜராகவில்லை. வேல்முருகன் இந்த தவறை செய்யவில்லை என்று தகுந்த ஆதாரம் இருக்கு. நந்தினி வேலை பார்த்த ஹாஸ்பிடல் இன்சார்ஜ் கணேஷ், அவருடன் அந்த ஹாஸ்பிடல் எம்டியும் காரணம் என்பதற்கு என்கிட்ட வலுவான ஆதாரம் இருக்கு யுவர் ஆனர். என்னையா, என்ன ஆதாரம் அவகிட்ட இருக்கு? என்னன்னு தெரியலையே சார். வலுவான ஆதாரமா? அப்படி என்ன ஆதாரம் இருக்குன்னு எங்களுக்கும் கொஞ்சம் தெரியப்படுத்துங்களேன். சொல்றேன் யுவர் ஆனர். அதுக்கு முன்னாடி தங்களின் அனுமதியுடன் கணேஷ் என்பவரை விசாரிக்க எனக்கு அனுமதி வேண்டும். எஸ், ப்ரொசீட். கணேஷை கூப்பிடுங்க. கணேஷ், கணேஷ், கணேஷ். வணக்கம் சார். மிஸ்டர் கணேஷ், நீங்க தான் ஹாஸ்பிடல் இன்சார்ஜா? ஆமா மேடம். இறந்ததா சொல்லப்படுற நந்தினி உங்க ஹாஸ்பிடல்ல தான் ட்ரைனிங் டாக்டரா வேலை பார்த்தாங்க இல்லையா? ஆமா மேடம், எங்க ஹாஸ்பிட்டல்ல தான் வேலை பார்த்தாங்க. ரொம்ப தங்கமான பொண்ணு. நான் தான் நந்தினி ஹாஸ்பிட்டல்ல வேலைக்கு எடுத்தேன். பெரிய கனவோட எங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து வேலைக்கு சேர்ந்தாங்க. பாவம், அவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இந்த வேலு கூட எங்க ஹாஸ்பிட்டல்ல தான் வேலை பார்த்தான். இவன் மூலமா நந்தினிக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அவனை வேலையை விட்டே தூக்கியிருப்போம் மேடம். ஓகே, ஆல் ரைட். யுவர் ஆனர், மிஸ்டர் கணேஷ் நந்தினி மேல இவ்ளோ அக்கறையா பேசுறப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனா பல கனவுகளோட இவங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து சேர்ந்த நந்தினியோட கனவை சின்ன பின்னமா செதச்சதுக்கு காரணம் இவருதாங்கிறத நான் சொல்லிக்கிறேன். இவர் மட்டும் இல்ல, இவரோட சேர்ந்து அந்த ஹாஸ்பிட்டலோட எம்டியும். இல்ல சார், இல்ல சார், நான் எதுவுமே பண்ணவே இல்லை சார். யுவர் ஆனர், இவங்க வேலுவை காப்பாத்துறதுக்காக ஹாஸ்பிட்டல் மேலையும் எனது கட்சிக்காரர் மேலையும் அபாண்டமா பழி போடுறாங்க யுவர் ஆனர்.